தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாத ஆரம்பத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. தனுசு ராசியில் புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. அதே சமயம் கூடவே சூரியனும் இருக்கார். சூரியன் இருக்கிறது மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏன்னா மகர ராசியில், அதாவது தை மாதம் 1ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் சூரியன் பயிற்சி ஆகிட்டார். மகர சங்கராந்தி. கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் குரு பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது செவ்வாய்க்கும் குருவுக்கும் பரிவர்த்தனா யோகம் பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும். பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து தன் உச்ச வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதனோடு இணைகிறாரு. அதுக்கு அடுத்த ஒரு 6 நாளில், அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரனும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி இந்த மகர ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. கும்பராசியில் சனி பகவான் இருக்கார். இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோட இணைகிறாரு. இந்த அமைப்பு என்னென்ன மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா சூரிய பகவானும் சரி, செவ்வாய் பகவானும் சரி நெருப்பு கிரகங்கள். சனி பகவான் அதை கேட்டலிஸ்ட், அதாவது ஆசிட் மாதிரி. அந்த சனி பகவானோட சூரிய பகவான் சேர்றதுனாலையும் அடுத்த ஒரு மாதம் கழித்து வரக்கூடிய செவ்வாய் பகவான் வர்றதுனாலையும் பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இந்த பாதிப்புகள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா குரு சாதகமாக இருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா, புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி 19ஆம் தேதி அன்னைக்கு. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள், அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா, பிப்ரவரி 9ஆம் தேதி தை அமாவாசை, பிப்ரவரி 16 பீஷ்மாஷ்டமி, பிப்ரவரி 23 நடராஜர் அபிஷேகம், பிப்ரவரி 24 மாசி மகம். இந்த நாட்கள் உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை நன்மைகள் ஏற்படுமா, சங்கடங்கள் ஏற்படுமா அப்படின்ட்டு பல பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் மற்றும் சந்திராஷ்டம நாட்களை முதல்ல பார்க்க போகிறோம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் 1, 2, 3, 6, 7, 8, 9, 10, 11, 12, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28ஆம் தேதி ராத்திரி 9 மணி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். ஆல்மோஸ்ட் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய நெகட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது எல்லா ராசிக்குமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது.
சந்திராஷ்டம நாட்கள் மேஷராசிக்குன்னு பார்த்தா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி விடியற்காலை 1:04, அதாவது 3ஆம் தேதி ராத்திரி, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி விடியற்காலை 1:04 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி காலை 7:35 வரை சந்திராஷ்டம நாட்கள். ஸோ நீங்கள் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ராசிநாதன் இந்த மாதத்தில் உச்ச பலத்தை அடைகிறார். அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேலே உச்ச பலத்தை அடைகிறார். உங்கள் சந்திராஷ்டமத்தன்னைக்கு ராசிநாதன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால அந்த 5, 6 ஆகிய நாட்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால அன்றைக்கி உங்கள் உடம்புல என்னமோ முறுக்கேறின மாதிரி இருக்கும். சின்ன வயசுலேருந்து ஒரு 80 வயசு தாத்தா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா கூட அன்றைக்கி தாத்தா கிட்ட கையை ஓங்கி அடிப்பார். அந்தளவுக்கு, அதாவது அன்றைக்கி ஆக்ரோஷம் ஜாஸ்தி இருக்கும். அவங்களுடைய செயல்பாடே ஒரு பரபரப்போடு இருப்பாங்க. ஒரு 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 உடம்புல ஒரு பெரிய எனர்ஜி வந்த மாதிரி, யானை பலம் ஏறின மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாமி வந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாமி வந்தப்போ அவங்கள யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மேஷராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 5, 6 ஆகிய நாட்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை சட்டிலாக வச்சுக்கிறது நல்லது. அதாவது அமுக்கமாக வச்சுக்கிறதுன்னு தமிழில் சொல்லுவாங்க. சட்டிலாக வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை ஏற்படுத்தும். அனாவசியமான பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5ஆம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா, அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில், உங்களுடைய வேலையில் ஆக்ரோஷத்தோடு செயல்படுவீங்க. அதே மாதிரி இந்த மேஷராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாஃப்ஸை நல்ல அதிகாரத்தோடு வேலை வாங்குவீங்க. அதே சமயம் உங்களுடைய முனைப்பு அதிகரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதாவது சுக்கிரன் 11ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறாரு, பிப்ரவரி 11. இந்த பிப்ரவரி 11 உங்கள் ராசிக்கு 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால 10இல் சுக்கிரன் உங்களுக்கு பதவியில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். ஆனால் அந்த இடத்துல ஏற்கனவே ராசிநாதன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால அந்த சுக்கிரனுடைய பாதிப்புகள் உங்களுக்கு பெருசாக சங்கடத்தை ஏற்படுத்தாது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத மன சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் ஸ்லோனஸ் வரும். அதாவது தடுமாற்றம் ஏற்பட்டு ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரன் 9 மற்றும் 10ஆம் இடங்களில் இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் நேர்த்தியை கடைபிடிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளிடம் அன்பு பாராட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தனலாபம் அதிகரிக்கும். ராசிநாதன் உச்சபலத்தை அடைகிறார். அதனால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் வச்சு செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசியில் இருக்கிற குருவுக்கு செவ்வாய் 4ஆம் பார்வை இருக்கிறதுனால குருமங்கள யோகம் ஏற்படுகின்றது. செவ்வாய் நேராக பார்த்தாலும் சரி, இல்லை செவ்வாயுடைய 4ஆம் பார்வையில் குரு வந்தாலும் சரி, குருமங்கள யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. 4ஆம் இடத்தை பூமிகாரகன் செவ்வாய் 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகிறதுனால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. ஏன்னா அவர் தான் ராசிநாதனும் கூட. அதனால் உங்களுக்கு அவர் மூலமாக, அதாவது செவ்வாயின் மூலமாக எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் மேஷராசி நண்பர்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மேஷ ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால, உச்சபலத்தோடு பார்க்கறதுனால, அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து, இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் காரணமாக
சிலருக்கு அது பார்த்தாலே என்னமோ ஜுரம் வந்த மாதிரி இருக்கும், உடம்பு அசதி ஏற்படுறதுக்கு, உடம்புல உஷ்ணம் நெருப்பு இருந்துன்னா ஒரு விதமான பதட்டம் இருக்கும், ஒரு விதமான டயர்ட்னஸ் இருக்கும். அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் சற்று அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். ஏன்னா ராசிக்கு சனி பார்வையும் இருக்குது, அதனால் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணுங்கிற தோன்றல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் உக்கிரத்தன்மை இருக்கிறதுனால உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் உங்களோட வேலை பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு பேச்சு வழக்கு உண்டு, தேசத்தந்தை மகாத்மா காந்தி கூட நடக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காஞ்சி மாமுனி கூட நடக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அவர் வந்து ஃபாஸ்ட்டாக நடப்பார், கூட வந்தவங்களாம் ஓடணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் கூட வேலை பண்ணுறவங்களாம் கொஞ்சம் இந்த மாதம் வந்து கஷ்டப்பட போகிறாங்க. என்னடா இது இந்த ஆள் இப்படி பேய்த்தனமாக வேலை பண்ணுறாரு அப்படின்ட்டு உங்களை பார்த்து சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு எவ்விதத்திலும் குறைவதற்கு வாய்ப்பில்லை. படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக மேன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் உங்களுக்கு உங்களுடைய கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான மாதம். அதனால் வேலை தேடுவதற்கு உண்டான முயற்சிகளில் துரித கதியை ஏற்படுத்தினால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குது. கிடைக்கிற வேலையை தக்க வச்சுக்கணும். கிடைக்கிற வேலையில் உங்களுடைய மூர்க்கத்தனத்தை காட்டக்கூடாது. அவங்க சொல்கிறத கேட்டு செய்யணும். நீங்கள் வந்து ஆவலாதித்தனமாக கொஞ்சம் அவசர கதியில் போய் வேலை பண்ணக்கூடாது. அது உங்களுடைய நற்பெயருக்கு களங்கத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இடமாற்றம் ஒரு இன்றியமையாததாக இருக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த இடம் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் புதன் உங்கள் ராசியிலேருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற யோகம் இருந்தாலும் அது தடையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, விவசாய நண்பர்களுக்கெல்லாம் பூமியினால் லாபம் ஏற்படுறதுக்கு பூமியின் ஸ்திரத்தன்மை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் மேஷராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக, இது நாள் வரை கிடைக்காத ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை என்ன பண்ணினா எங்களுக்கு சங்கடங்கள் இல்லாமல் இருக்கும்னா முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஏன்னா முருகன் உச்சபலத்தை அடைகிறார் செவ்வாய். அவரை சாந்தப்படுத்துறதுக்கு முருகப்பெருமானை வழிபடுங்கள். முருகனை குருவாக ஏற்று வழிபடுவதன் மூலமாக அந்த ஆக்ரோஷம் கரெக்டாக சேனலைஸ் ஆகிறதுக்கு முருகன் உங்களுக்கு குருவாக இருந்து துணை வருவான். அந்த முருகனின் திருப்புகழை தினமும் பாடி வாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, விரையாதிபதி உச்சபலத்தை அடைகிறார் பிப்ரவரி 5ஆம் தேதி. அதாவது உங்களுடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல உச்சபலத்தை அடைந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. உங்களுடைய 3, 4 ஆகிய இடங்களை பார்க்கின்ற காரணத்தினால உங்களுக்கு பூமி பாக்கியம், வீடு பாக்கியம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு பாக்கியம் ஏற்படும். ஸ்திர சொத்து இல்லாதவர்களுக்கு ஸ்திர சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராவது ரிஷபராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் திடீர்னு அவங்க வெளியூருக்கு போவாங்க. ஒரு வாரம் வெளியூருக்கு போவாங்க. அங்கே போயிட்டு ஊருக்கு வெளியில் போயிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 2 ஏக்கர்லேயோ 3 ஏக்கர்லேயோ நிலத்தை வாங்கி போட்டுட்டு வருவாங்க. பூமியில் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் ரிஷபராசிக்கு இருக்குது. அப்படி சப்போஸ் வீடு வாங்குகிற அளவுக்கு வசதி இல்லை, விவசாய நிலம் வாங்குகிற அளவுக்கு வசதி இல்லை, பணபலம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு இந்த மாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது விரையாதிபதியான பூமிகாரகன் செவ்வாய் உச்சபலத்தை அடைந்து 3 மற்றும் 4ஆம் இடங்களை பார்க்கின்ற காரணத்தினால உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படும். அல்லது உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டு அது வெற்றியை தரும். உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். நீங்கள் ஸ்திரமாக ஒரு இடத்துல அமர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க இது நாள் வரைக்கும் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் இல்லை, வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிரந்தரமான இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான சாதகமான நாட்கள் வெற்றியை தரக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி காலை 7 மணி வரை, அதன் பிறகு 8ஆம் தேதி காலை 11 மணிக்கு மேலே 9, 10, 11, 12, 13, 14ஆம் தேதி காலை 10 மணி வரை, அதன் பிறகு 16ஆம் தேதி மதியம் 2:45 மணிக்கு மேலே ஆரம்பித்து 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27 மற்றும் 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி ஆரம்பித்ததுன்னா மாத கடைசி வரைக்கும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்கள். வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். எல்லா விஷயத்திலும் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்றைக்கு ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் 2 நாட்கள், அதாவது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடிய பிப்ரவரி 6ஆம் தேதி காலை 7:35 முதல் பிப்ரவரி 8ஆம் தேதி காலை 10:04 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மன சஞ்சலம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இதில் 10ஆவதுக்கு விரையாதிபதி செவ்வாய், 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உச்சபலத்தை அடைகிறார் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல. இதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். என்ன கொஞ்சம் கோவப்பட்டு செயல்படுவார், அவருடைய செயல்பாடுகள் ஆக்ரோஷமாக இருக்கும். அதே சமயம் அவர் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. விரயஸ்தானத்தில் இருக்கிற குருவுக்கு தன் பார்வையை கொடுக்கறதுனால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி அவருக்காக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதியான புதன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு. தசமஸ்தானத்தில் சனி புதன் சேர்க்கை, சனியின் பார்வை விரயத்துக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் வளர்ச்சி அடையும். வியாபாரத்திற்கு உண்டான உழைப்பை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள், 5ஆம் வீட்டில் கேது இருக்கார். 5ஆம் வீட்டு அதிபதி சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து கடின முயற்சி தேவைப்படுகின்ற மாதமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படணும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த மாத கடைசியில், அதாவது பிப்ரவரி 19ஆம் தேதி அன்னைக்கு புதன் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கும். மகர ராசியில் இருக்கிற வரைக்கும், அதாவது பிப்ரவரி 1லேருந்து பிப்ரவரி 19 வரைக்கும் மகர ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கடின உழைப்பு இருந்தாலும் அதற்குன்றான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் புதன் இருக்கிறது வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் தன்னுடைய எதிரி ஸ்தானத்தை புதன் பார்க்க போகிறாரு. 19ஆம் தேதி சிம்ம ராசியை பார்க்க போகிறாரு. அந்த சிம்ம ராசி அதிபதியான சூரியன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது எங்கே அப்படின்னா, அங்கே ஏற்கனவே சூரியன் சனி சேர்க்கை. தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ரிஷபராசியில் பிறந்தவங்க அனைவருமே ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக வயிற்றுப்பகுதியில் அஜீரண கோளாறு, நெஞ்சு எரிச்சல் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேளா வேளைக்கு சாப்பிட்றதை குறைச்சிக்காதீங்க. அதே சமயம் உங்கள் உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதாவது உங்கள் ஆரோக்கியத்துக்காக செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதனால் கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கணும். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த சுய தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடின உழைப்பின் மூலமாக உங்களுடைய சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கீங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க, இல்லை லஞ்சை ஸ்கிப் பண்ணுறீங்க, இல்லை சாயந்தரம் ஸ்நாக்ஸை ஸ்கிப் பண்ணுறீங்க, நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணுறீங்க. வேளா வேலைக்கு சாப்பிடாமல் இர்ரெலவெண்ட்டாக சாப்பிட்றீங்க. காத்தால் 8 மணிக்கு சாப்பிட வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட்டையே 11 மணிக்கு சாப்பிட்றீங்க. 12 மணிக்கு சாப்பிட வேண்டிய லஞ்சை சாயந்தரம் 4 மணிக்கு சாப்பிட்றீங்க. இந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அடுத்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு உங்களுடைய விரையாதிபதி செவ்வாய், 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது உடல் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். மார்ச் மாதத்தில் வரத்துக்கு இந்த மாதத்தில் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. அதாவது நாளைக்கு வரக்கூடிய சங்கடங்களுக்கு விதை இன்றைக்கி நீங்கள் போடுறீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது.
இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய நேரம், அறுவடை செய்யக்கூடிய நேரம் தான். ஆனால் இந்த மாதத்தை விட இந்த மாத கடைசி பிப்ரவரி மாதம் 25 தேதிக்கு மேலே உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள், சுய தொழில் செய்பவர்கள், கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதனால் உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலையை அமைத்து கொள்வது நல்லது. இதற்கு என்ன பரிகாரம் பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார், எங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்னா, நீங்கள் தினமும் ஸ்ரீ சூக்த பாராயணம். எனக்கு ஸ்ரீ சூக்தம் வராது சார், கவலைப்பட வேண்டாம். கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படியும் இல்லையா, மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமியை தினமும் வழிபட்டு வாருங்கள். மகாலட்சுமியை இந்த மகாலட்சுமிக்கு எப்படி வழிபாடு பண்ணணுன்னா, கோயிலுக்கு போயிட்டு குங்குமத்தை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள், குங்கும அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து தினமும் நெத்தியில் இட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பணப்பொழிவு ஏற்படும். செலவும் இருக்கும், ஆனால் அதுக்கேற்றாற் போல் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அதற்கு மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு அவசியம் தேவை. அந்த மகாலட்சுமியை வில்வ இலைகளை கொண்டு வழிபடுவதன் மூலமாகவும் உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த மகாலட்சுமி. அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி குரு பார்வை விட்டு விலகி தன்னுடைய உச்ச பலத்தை அடைவதன் மூலமாக உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது. என்னைக்கு பயிற்சி ஆகிறார் சார்? பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் உங்கள் ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்துல தனுசு ராசியில் இருக்கார். பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி அந்த இடத்துல சூரியனோட இணைகிறாரு. அந்த இடத்துக்கு தான் செவ்வாயும் பயிற்சி ஆகிறாரு. ஸோ 5ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரக சேர்க்கை. இதில் செவ்வாய் உச்ச பலத்தோடு இருக்கார். 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு, வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கிறதுக்கு, அறிவுபூர்வமான வார்த்தைகளை பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான நாட்களை இப்போ முதல்ல பார்க்க போகிறோம். பிப்ரவரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் தேதி காலை 10 மணி வரை. அதன் பிறகு 11ஆம் தேதி காலையிலேருந்து ஆரம்பித்து 12, 13, 14, 15, 16ஆம் தேதி மத்தியானம் 2 மணி வரைக்கும். அதன் பிறகு 18ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 9 மணி 54 நிமிஷத்துக்கு மேலே ஆரம்பித்து 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27 மற்றும் 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் ஏதாவது திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள், வேலை விஷயமாக முயற்சி எடுப்பது, இல்லை குழந்தைகளுக்கு உண்டான அவங்களுடைய ஸ்கூல் சம்பந்தமான முடிவு எடுக்கிறது, இது எல்லாத்தையும் இப்போ சொல்லப்பட்டுள்ள நாட்களில் முயற்சி செய்தால் டக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக கிடைக்கும். இதுதான் இந்த நான் கொடுக்கக்கூடிய அந்த நாட்களுக்கு உண்டான பலாபலன்கள். உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தா சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா பிப்ரவரி 8ஆம் தேதி காலை 10 மணி 4 நிமிடம் முதல் பிப்ரவரி 10ஆம் தேதி காலை 10 மணி 2 நிமிடம் வரை, காலை 10 மணி 2 நிமிடம் வரை இந்த சந்திராஷ்டம நாட்களில் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னா 8ஆம் இடத்துக்கு செவ்வாய், சூரியன், புதன் சஞ்சாரம் பண்ணி அந்த இடத்துக்கு சந்திரனும் பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கையின் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூடான வார்த்தைகளை வெளிப்படுத்துவீர்கள். கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்தி உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த சந்திராஷ்டம நாட்களில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் 2ஆம் இடம் வலுவாக இருக்குது. அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் பார்வையெல்லாம் வருது இந்த மாதத்தில். அதே சமயம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரனும் தன் பயணத்தை துவக்கும் பொழுது இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து பயணத்தை துவக்கிறாரு. அதனால் சுகஸ்தானத்திலேருந்து பயணத்தை துவக்கிறதுனால ஆரோக்கியத்துக்கு பாதிப்புகள் ஏற்படாது. உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்துக்கு இந்த கிரகங்கள் வருகின்ற பொழுது, இந்த சந்திரனும் அந்த இடத்துல வரும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
7ஆம் தேதி 6, 7 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் 8ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்னு சொன்னேன். அந்த சந்திராஷ்டம நாட்களில் 2ஆம் இடத்தை சந்திரனோடு சேர்ந்த மற்ற கிரகங்களின் பார்வையும் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் வாக்குவாதத்திற்கு குறைவு இருக்காது. வாக்குவாதமும் இருக்கும், வருமானமும் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக லாபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இந்த மாத பிற்பகுதியில் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பிப்ரவரி 13ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல புதன் சனியோடு சேருகின்ற காரணத்தினால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பின்னாடி தான் சேர்றாரு. சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுறது, அதாவது அந்த 13ஆம் தேதிக்கு மேலே சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுறதுனால தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது தந்தை மூலமாக இளைய சகோதரர்கள் உடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அரசாங்க வகையில் காரிய தடைகள் ஏற்படுறதுக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்ககிட்ட வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக குடும்பத் தலைவிகள் வாழ்க்கை துணையுடன் பேசும்பொழுதும் சரி, உங்களுடைய நண்பர்களிடம் அக்கம் பக்கத்தினரிடம் பேசும்பொழுதும் சரி, நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். ஏன்னா அந்த 5ஆம் வீட்டு அதிபதி குரு பார்வையை விட்டு விலகினாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தாரின் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால படிப்பில் ஆர்வம் அதிகரித்து காரிய வெற்றியை சந்திப்பீர்கள். எக்ஸாமில் வெற்றி வாகை சூடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் இந்த மாதம் சக்ஸஸ் அடைகிறதுக்கு உண்டான யோகம். இந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் மற்றும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிற வரைக்கும், அதாவது செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள்லாம் 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியில் இல்லை, வீட்டுக்குள்ளாரியே. அதனால் வீட்டில் இருக்கிறவங்களுடைய அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா, அண்ணன் ஒய்ஃபு, அண்ணி அக்காவுடைய வீட்டுக்காரரு, இவங்கள்லாம் உங்களுக்கு எதிர்ப்புகளை தரதுனால இந்த மாதம் உங்களுடைய திருமண விஷயம் இழுபறி நிலைமையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள், மிதுன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தினாலும் வீட்டில் அப்போசிஷன் இருக்கும். அதுவும் குறிப்பாக உங்கள் அப்பா கிட்டேருந்து எதிர்ப்புகள் வரலாம். ஏன்னா நீ வேலைக்கு போடா அப்படிம்பாரு. நீங்கள் வேலைக்கு போக மாட்டேன், நான் சொந்த காலில் நிற்பேன்னு சொல்லுவீங்க. ஆனால் சொந்த காலில் நிற்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். அதனால் ஒரு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் சுய முயற்சி வெற்றியை தரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் இருக்கிறவங்கள்லாம் சற்று குழப்பத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பண வருமானம் பிரச்சனை இருக்காது. பணத்தை எப்படியாவது சமாளிச்சிருவீங்க. ஆனால் தேவையில்லாத மன வருத்தங்களும் வாக்குவாதங்களும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். தினமும் ஹனுமன் சாலிசாவை சொல்லிவிட்டு உங்கள் வேலைக்கு போங்க. எந்த ஒரு வேலையை துவங்கிறதுக்கு முன்னாடி விநாயகரோடு சேர்ந்து அனுமனையும் வழிபட்டுட்டு போங்க. உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் வாக்கு சாதுரியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. முடிஞ்சதுன்னா வார சனிக்கிழமைக்கு சுந்தரகாண்டத்தை படித்து வாருங்கள். உங்களுக்கு வாக்கு சாதுரியம் அபரிமிதமாக ஏற்படுறதுக்கு அந்த அஞ்சனை மைந்தன் துணையாக இருந்து உங்களுடைய வாக்கு சாதுரியத்தில் வெற்றியை ஏற்படுத்துவார். கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நடந்துருக்கு. இந்த மாதத்தில், இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன பலன் கிடைக்கும், ஏதாவது நல்லது கிடைக்காதா, எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 4 கிரக சேர்க்கை வருது. அதாவது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு கேட்டால், புதன் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு 1ஆம் தேதி வராரு. சுக்கிரன் 5ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு வராரு. 7ஆம் இடத்துக்கு உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால, தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால தொழில் சீரமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகம் மேன்மை அடைகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம். அதே சமயம் 11ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 11 சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உடன் பணியாற்றுபவர்கள் மத்தியில் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த நாட்களில் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. அதாவது சுக்கிரன் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி அதிகாரமாக பேசுகிறதுனால உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு அவமரியாதையை, அவச்சொல்லை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள்.
இந்த மாதத்தில் சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் புதன் அந்த இடத்துலேருந்து பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்புகள் ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதன் சூரியன் சனி ஆகிய 3 கிரக சேர்க்கை 19ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால காரிய வெற்றி மட்டுமல்லாமல் வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு வருமானம் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சூப்பரான ஒரு நாட்கள் இந்த மாதத்தில் வருது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நாட்கள், காரிய வெற்றி ஏற்படுத்துகின்ற நாட்கள், நீங்கள் இன்டர்வியூக்கு போனால் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2, 3, 6, 7, 8, 9, 10ஆம் தேதி காலை 10 மணி வரை. அதன் பிறகு 12ஆம் தேதி காலை 9:30 மணியிலேருந்து ஆரம்பித்து 13, 14, 15, 16, 17, 18, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 ராத்திரி 9 மணி வரைக்கும் அதுவரை உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். 16ஆம் தேதி ஆரம்பிச்சது 15ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா நடுவில் 19, 20 தவிர மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு சாதகமான நாட்கள். உங்களுக்கு சந்திராஷ்டமம் சஞ்சலத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள், அவப்பெயரை ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 10ஆம் தேதி காலை 10 மணி 2 நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி 12ஆம் தேதி காலை 9 மணி 35 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அன்னைக்கு 8ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற சந்திரன் மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் ஏற்படுத்துவார். குடும்பத்தில் தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீண்ட நாட்களாக நாங்கள் 5-6 வருஷமாக லவ் பண்ணுறோம் சார், 7 வருஷமாக லவ் பண்ணுறோம் சார்னு சொல்லக்கூடிய இளம் பிராயத்தினர் தங்கள் வீட்டில் வலுவான எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால திருமண விஷயம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. அதே சமயம் வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் பிப்ரவரி 5ஆம் தேதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால தொழில் அமைவது, வேலை அமைவது, உத்தியோகம் அமைவது, வியாபாரம் அமைவது போன்ற நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயம், தொழில் விஷயம், வியாபார விஷயம்லாம் சக்ஸஸ் கிடைக்கும். பர்சனல் லவ் அஃபேர் இல்லை ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட போய்ட்டு இல்லை பையன்கிட்ட போய்ட்டு உங்களுடைய காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். சரி, இதெல்லாம் போயிட்டு வீட்டில் சொல்லலாம் அப்படின்னா வீட்டில் ஏற்கனவே உங்கள் பேரில் பெரிய காண்டில் இருக்காங்க. ஏண்டா படிச்சுட்டு வேலைக்கு போடான்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து தண்டை சோறு தின்னுருக்கியா, உன்னை போய் உதைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உதைக்க வருவார். அதனால் தந்தை மகன் உறவில் ஒரு சிறு விரிசல் ஏற்படுறதுக்கு, ஏன் பெரிய விரிசலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டம சனி பாதிப்புகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இதனால் உங்கள் தந்தைக்கு ஆரோக்கிய சங்கடமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் சமாளித்து விடலாம். ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் சற்று மன சஞ்சலம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, குழந்தைகளால் மன வருத்தம், குழந்தைகளின் செயல்பாடுகளால் மன வருத்தம். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை குழந்தைகள் பண்ண மாட்டா, அவளுக்கு கேட்க வேண்டிய விஷயத்தை அவள் கேட்குற விஷயத்தை உங்களால் பண்ண முடியாது. இப்படி எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால மன சஞ்சலம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் கடின உழைப்பு தேவைப்படும். அரசாங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அரசாங்கம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணு, இல்லை நோட்டீஸ் அனுப்பி, இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒழுங்காக ஜிஎஸ்டி கட்டல, இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒழுங்காக ஐடி ஃபைல் பண்ணல, நீங்கள் ஃபைல் பண்ண ஐடியில் இந்த பிரச்சனை இருக்குது, அதாவது உங்களுடைய தரப்பு பேப்பர்ஸை, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை சப்மிட் பண்ணுறதுக்குன்னே அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதம் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் உடம்பு அசதி ஏற்படுறதுக்கும் தேவையில்லாத குடும்ப குழப்பத்தின் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. அதனால் குழந்தைகள் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்காகட்டும் இல்லது பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்காகட்டும் தசமஸ்தானாதிபதி அதே சமயம் பூமிகாரகன் செவ்வாய் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு தொழில் உத்தியோக விருத்தியும் பூமி தொடர்பான லாபமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் விவசாயிகளுக்கு பூமி தான் பார்ட்னராக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது.
அதனால் பூமி லாபம் அதிகரிக்கிறதுக்கும் பூமியினால் லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குடும்பத்திடமிருந்து உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இது நாள் வரைக்கும் குடும்பத்துக்காக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவள்லாம் இந்த மாதம் ஏன் அவளுக்கு பண்ணணும், எனக்கு தான் எனக்கு தேவை, என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெல்ஃபிஷாக வேலை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பிரார்த்தனை பரிகாரம் என்ன அப்படின்ட்டு பார்த்தேன்னா இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரமாக சம்மோகன கோபாலன், அதாவது ருக்மிணியை இணைத்து கொண்டிருக்கும் கிருஷ்ணரை வழிபடுவதன் மூலமாக கிருஷ்ணம் கமல பத்ராட்சம்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி தினமும் ஒரு டம்ளரில் பச்சை பால் வச்சு காய்ச்சாத பால் வச்சு தேன் விட்டு அந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லுங்கள். அதை குடிச்சிட்டு வாங்க. குடும்பத்தில் உங்களால் ஒற்றுமை பிளவு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களால் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இதன் மூலமாக குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை அந்த சம்மோகன கோபாலன் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும். அப்படி இல்லை, சம்மோகன கோபாலன் மந்திரம் தெரியலன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குடும்ப ஒற்றுமைக்கு இது வழிவகுக்கும். மன நிம்மதியை தரும் நாட்களாக இந்த மாதம் அமைந்திடும். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தா, சிம்மராசி நண்பர்களுக்கு சில சங்கடங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பல நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல உங்கள் பேரில் இருக்கிற தப்புக்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களை குற்றஞ்சாட்டினவங்கள்லாம் உங்ககிட்ட வந்து சரணடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அக்கம் பக்கத்தினர், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, மாடி வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க, நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் தட்டி கேட்கறதுனால உங்கள் பேரில் ஒரு மன வருத்தம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கிறதுனால சற்று கவனமாக இருக்கணும். அதுவும் 13ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த பிரச்சனையே வரும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் இருக்குது. உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனைகள் இருக்குது, அது வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிற புதன் இந்த மாத ஆரம்பத்திலே 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குடும்பஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியனோடு இணைகின்ற காரணத்தினால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில், செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார். அதாவது பாக்யாதிபதி உச்சம் பெறுவது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தினாலும் அது செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. என்ன மாதிரி செலவுகள்? உங்களுடைய ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தை பாக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு குழந்தை கல்யாணம் ஆகிடுது சார், குழந்தை பிறந்துடுது அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைகள் பூ பெய்தும் வாய்ப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக, அதிக கடன் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்கள். எந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்த நாட்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன். பிப்ரவரி மாதம் 1, 2, 3, 6, 7, 8, 9, 10, 11, 12, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி காலை 7 மணி வரை, அதன் பிறகு 23ஆம் தேதி மாலை 7 மணிக்கு துவங்கி 24 முதல் 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்துகின்ற நாட்கள், எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி காலை 9 மணி 35 நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி 14ஆம் தேதி காலை 10 மணி 43 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். இந்த பிப்ரவரி 12, 13, 14 ஆகிய நாட்கள் சற்று கவனமாக இருக்கணும். குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு சிக்கலான விஷயம் என்னென்னா, சந்திரன் 8ஆம் இடமான மீனராசிக்கு பயிற்சியாகி ராகுவோடு இணைகிறாரு. தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே தந்தை மகன், அப்பா பையன், தாத்தா பையன், இந்த உறவில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது.
குடும்பஸ்தானாதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் 19ஆம் தேதிக்கு மேலே இந்த 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அந்த வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துதோ இல்லையோ விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். நம்ம என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், எது பண்ணாலும் இவங்க வீட்டில் இந்த ஆள் கேட்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு உங்கள் ஆத்துக்காரர் திட்டுவேலு. உங்கள் மனைவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் மன வருத்தப்படுவாங்க, நீங்கள் அவங்க பேரில் மன வருத்தப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் சற்று மனக்குழப்பம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. அதே சமயம் பார்த்திங்கன்னா பண விவகாரங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காரணமாக நீங்கள் சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடன் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் கைமாற்று வாங்கி செலவு பண்ணுவீங்க, இல்லாட்டி ஏற்கனவே சேமிப்பை கரைக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் பண விவகாரங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்னா குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை தரும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. குழந்தைகள் மேன்மை அடைந்து உங்களுடைய பெருமைக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரத்தில் வருமானத்திற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பாக்யாதிபதி உச்சம் பெறுகின்ற காரணத்தினால வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் நீங்களே இந்த மாதம் எனக்கு திருமணத்தை பற்றி பேசாதீங்க, எப்போ 7ஆம் இடத்துலேருந்து சனி பயிற்சி ஆகிறோரோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது புத்திசாலித்தனம். அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் திருமணத்தை தள்ளி வைப்பது நன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பூமியில் முதலீடு செய்யலாமே தவிர உங்கள் இடத்த விற்று அதுலேருந்து காசு பண்ண முடியாது. உங்கள் இடத்த விற்று நம்ம கடன் அடைச்சி விடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா அந்த கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா நீங்கள் இடத்த விற்கணும்னு நினைக்கிற இடத்துக்கு நீங்கள் நினைக்கணும்னு நினச்சி போனீங்கன்னா வாங்கிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர் கடைசி நேரத்தில் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவார். அட்வான்ஸ் கொடுத்த நபர் கூட அந்த பணத்தை திருப்பி வாங்காமையே போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். முதலீடு செய்யலாம், ஆனால் அதை விற்று காசாக்க முடியாது. பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும். ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உங்களுடைய பண கஷ்டம் தீருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், அமர்ந்த கோலத்தில் அல்லது நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். மலை மேலே பெருமாள் அமர்ந்துருக்காரு இல்லை நின்றுருக்காரு, நின்ற கோலத்தில் இருக்காருன்னா அவரை போயிட்டு பிரதட்சணம் பண்ணுங்கள், 12 பிரதட்சணம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று தினமும் போயிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற சக்கரத்தாழ்வார் சந்நிதியை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. அந்த சக்கரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் உக்காத்த வைக்கும். பணப்பற்றாக்குறையை போக்குவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியையும் கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அன்பார்ந்த கன்னிராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் புதன் இந்த மாத ஆரம்பத்தில் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியனோடு இணைகிறாரு. குரு பார்வையில் இருந்த வரைக்கும் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இல்லை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, தொழில் விருத்தி ஏற்படுத்தி இப்படி நல்ல விஷயங்களாக நடந்துட்டு இருந்தது. இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை விட்டு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 5ஆம் இடம் வியாபாரஸ்தானம். அதனால் வியாபாரிகளுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஒன்றா கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்காக அலைச்சலை சந்திப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக நீங்கள் அலைச்சலை சந்திப்பீர்கள். ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பண வருமானம் தொய்வை சந்தித்தாலும் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான நாட்கள், காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 10, 11, 12, 13, 14ஆம் தேதி காலை 10 மணி வரை. அதன் பிறகு 16ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 17, 18, 19, 20, 21, 22, 23,
26, 27, 28 ஆகிய நாட்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இந்த நாட்களில் உங்களுக்கு பண விவகாரங்களில் சிக்கல்கள் தீர்ந்து அனுகூல பலன்கள் ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற சஞ்சலமான நாட்களாக இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி காலை 14th பிப்ரவரி அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அது இளைஞர்கள் கொண்டாட வேண்டிய நாட்கள். அது நம்ம நாட்டுக்கு அது கலாச்சாரம் கிடையாது. பிப்ரவரி 14ஆம் தேதி காலை 10:43 பிப்ரவரி 16ஆம் தேதி மதியம் 2:43 வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த 14, 15, 16 ஆகிய நாட்கள் பண விவகாரங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது என்றைக்குமே 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறவாளுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளால் எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா 8ஆம் இடத்துல எதிரி இருக்கார். எதிரி ஸ்தானத்தில் குரு இருக்கிறது உங்களுக்கு எதிரியின் பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தவறான இடத்துல தவறான வார்த்தைகளை பேசுவீர்கள். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது அவசியமான ஒன்று. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் பிரச்சனைகள் இல்லாத மாதமாக இருக்கும். ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பின்னாடியே அந்த இடத்துல சூரியன் இருக்கார். பின்னாடியே செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு அடுத்த ஒரு 4 நாளில் 6 நாளில் சுக்கிரனும் பயிற்சி ஆகிறாரு. ஸோ 5ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. அந்த இடத்துக்கு சந்திரனும் போகும்பொழுது 5 கிரக சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால வியாபாரத்தில் சில முன்னேற்றங்களும் சில திடீர் வளர்ச்சியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற சூழ்நிலை அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ராசியில் பிறந்த தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற புகைச்சல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் வார்த்தைகளில் கொடுக்கிறாரு. அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார்கள். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் என்னதான் நல்ல விஷயமா பண்ணினா கூட உங்கள் எதிரிகள் உங்களை நடு ரோட்டில் நிற்க வச்சு அவமானப்படுத்தணும், கோர்ட்டில் ஏற்றி உங்களை அவமானப்படுத்தணும், உங்களை 10 பேர் கூடுற இடத்துல உங்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தி பேசணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கா. அவர்களை சமாளிக்கிற விதமாக உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்ப தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். வாழ்க்கை துணை மூலமாக வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய, சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய, மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, மீடியா சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் 11ஆம் தேதி வரைக்கும். முதல் மாத முற்பகுதி தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கும் அதன் பிறகு பதவி உயர்வு போன்ற செல்வாக்கு அதிகம் மிக்க நபர்களுடன் தொடர்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதம்ங்கிறது கன்னிராசிக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். குழந்தைகளின் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும். அதே சமயம் அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபரின் மூலமாக பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு மாத பிற்பகுதி, அதாவது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அவசியமான ஒன்று. பிற்பகுதியில் 13ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பயிற்சி ஆகிறாரு. அதாவது கும்பராசிக்கு பயிற்சியாகி சனியோடு சேர்ந்து விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறது அல்லது கடல் கடந்து போகிறதுக்காக செலவுகள் ஏற்படுறது. நீங்கள் ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அரசு வகையில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத பிற்பகுதியில். இந்த கன்னிராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பூமியின் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும், வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்கு இந்த மாதம் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானமாக செயல்படுறது நல்லது. யாருக்கும் அனுதாபப்பட்டு அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் உதவி பண்ணணும். அனுதாபத்தினால் உதவியை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்ப அவமானத்திற்கு நீங்கள் வித்திடுகிறீர்கள். இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த மாதத்திற்கு உண்டான ஒன்லைன் பலன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த அனைத்து விதமான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான பிரீத்தி பரிகாரம் என்ன பண்ணினா நல்லது அப்படின்னு பார்த்தேன்னா,
பெருமாள் வழிபாடு செய்வது, அதுவும் குறிப்பாக தாயாருடன் சேர்ந்து இருக்கின்ற பெருமாளை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். பணப்பற்றாக்குறை இல்லாத மாதமாக இருக்கும். அதே சமயம் சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இருக்கின்ற மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான உபாயத்தை அந்த சர்வேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கும். இப்போ எங்களுக்கு இன்னும் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குற விஷயங்கள் எனக்கு காதில் விழருது. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குறிப்பாக தொழில் விருத்தி ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும், பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வார்த்தைகளால் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வார்த்தைகளாலேயே உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்களை தரக்கூடிய சாதகமான நாட்கள், எந்தெந்த நாட்கள் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி 1, 2, 3, 6, 7, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26ஆம் தேதி காலை 8 மணி வரை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள். உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய, சஞ்சலத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி 16ஆம் தேதி 16th பிப்ரவரி மதியம் 2:43 18th பிப்ரவரி 18/2/2024 இரவு 9:54 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த 16, 17, 18 நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. பெருசாக வந்தால் கூட சமாளிச்சிடலாம். ஆனால் அஃபீஷியலாக உங்களுக்கு பிரச்சனை வரும்போது உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு கேட்கலாம். ஆனால் 7ஆம் இடத்துல குரு இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு குழப்பம் ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் விருத்தி ஏற்படும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, முதலீடுகள் செய்து உங்களுடைய பணத்தை முதலீடு செஞ்சுருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் பணப்பற்றாக்குறை இருக்கும். ஆனால் தேவையான அளவுக்கு பண வருமானம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்குது. குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாய் இந்த மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாயின் 4ஆம் பார்வை குருவுக்கு கிடைக்கிறது. குரு உங்கள் ராசியை பார்க்கறது. அதனால் கடின முயற்சியும் ஆக்ரோஷ முயற்சியின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். அதே சமயம் வார்த்தைகள் சற்று உஷ்ணமாக இருக்கிறதுனால சில சமயம் உங்கள் மேல் அதிகாரிகளையே நீங்கள் அதிகாரமாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் வருமானத்திற்கு குறை இருக்காது. அதே சமயம் உங்களுடைய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. சில வாக்குவாதங்கள் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் ஆரோக்கிய சங்கடத்தை சந்திப்பார்கள். உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்திற்கு மாத பிற்பகுதியில், அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சூரியன் சனி சேர்க்கை உங்களுடைய கௌரவத்திற்கும் உங்களுடைய செல்வாக்கிற்கும் நீங்கள் கஷ்டப்பட்டால் தான், சண்டை போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவி உறவில் எந்த பங்கமும் இல்லை. ஆனால் மகன் மகள், பையன் அப்பா, அம்மா பொண்ணு, இந்த உறவில் மட்டும்தான் மன வருத்தங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்கள் பையன் இந்த மாதம் நிறையா செலவு பண்ணுவான், அதுக்கு பணம் கேட்டுகிட்டே இருப்பான். அப்பா எனக்கு அதுக்கு பணம் கொடு, எதுக்கு பணம் கொடுன்னு கேட்பான். உங்களால் பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஏற்கனவே நான் ஹவுசிங் லோன் கட்டின்னு இருக்கேன், பர்சனல் லோன் கட்டின்னு இருக்கேன், நகைக்கடன் கட்டின்னு இருக்கேன், இதில் உங்கள் அம்மா வேறு நகை சீட்டு போட்டிருக்கா, என்னடா பண்ணுவேன்னு கேட்டேன்னா உங்கள் பையன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது ஓம்பாடு, எனக்கு பணத்தை கொடுன்னு கேட்பான். அவனுடைய படாடோப செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இல்லாட்டி அவன் வாங்கின கடனையும் நீங்கள் சேர்த்து அடைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தில் சற்று மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயத்தில், வியாபாரத்தில் வருமானம் வருதோ இல்லையோ, அரசாங்க பதவியில் இருக்கிற அரசியல் துறை சார்ந்தவர்களால் தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அரசு பதவியில் இருக்கிறவங்க, அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்களை பகைத்து கொள்ளும் சூழ்நிலை வருது. நீங்கள் என்னதான் பணம் கொடுத்தாலும் அவர்கள் பத்தாதுன்னு சொல்லுவாங்க.
திருப்தி பெற மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு கோபத்தில் ஏதாவது சொல்லிவிட்டு சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய கலீக்ஸ், உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்கெல்லாம் உங்கள் பேரில் ஒரு அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுற்று வட்டத்தினரின் எதிர்ப்புகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். யாருக்கு நல்லது சார், எங்களுக்கு எதுக்குமே நல்லது சொல்ல மாட்டேங்களா அப்படின்னு கேட்டால், இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், தசமஸ்தானாதிபதியான சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வந்தால் கூட சந்திராஷ்டம நாட்கள் சொன்ன 16 முதல் 18 அந்த நாட்களில் உங்களுக்கு உத்தியோக பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் வரும். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பழைய பாக்கிகள் ஏதாவது இருக்கும். ஏதாவது நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பணத்தை ஏதாவது பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த பணம், அந்த பிடித்தது தப்பு, அந்த பிடித்தம் செய்தது தப்புன்னு சொல்லிட்டு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் வருமானத்திற்கு குறைவில்லாத மாதமாக இருக்கும். இது இந்த மாதம் வரைக்கும் இல்லை, மார்ச் 15 தேதி வரைக்கும் பண வருமானத்திற்கு குறைவில் இருக்காது. அதே சமயம் 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சியாகின்ற காரணத்தினால பூமி தொடர்பாக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு பராமரிப்பு செலவு பண்ணுறது, இல்லை உங்களுடைய நிலத்தில் போயிட்டு காம்பவுண்ட் வால் கட்டுறது, இல்லை வேலி கட்டுறது, இந்த மாதிரி அதாவது உங்கள் நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக செய்யக்கூடிய செலவுகள் கையை கடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். விரையாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக பண வருமானம் வந்தாலும் பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற மாதம். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற மாதம். ஏன் உங்களுடைய ஆரோக்கியத்தையுமே கவனமாக பார்த்துக்க வேண்டிய மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தருவதும் யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருந்தாலும், அக்கம் பக்கத்தினர் விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தேவைக்காக நீங்கள் எதுவும் உதவி செய்கிறதா இருந்தால் கவனம் பார்த்து செய்வது நன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துக்கும் சம்மந்தப்படுறதுனால இந்த மாத பிற்பகுதியில் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள், தந்தை மகன், தந்தை மகள் உறவில் ஒரு சிறு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான பிராயஷ்சித்தம், பரிகாரம், பிரார்த்தனை என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, சோமாஸ்கந்த மூர்த்தின்னு சொல்லுவாங்க. சிவன், பார்வதி, முருகன் இந்த 3 தெய்வங்களும் இணைந்திருக்கும் கோலத்துக்கு பேர் சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர். குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு இந்த சோமாஸ்கந்தரை வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தும். அதாவது சோமாஸ்கந்தர்னா தந்தை மகன் சிவபெருமானும் முருகனும் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்துக்கு பேர், தாயாரோட பார்வதி தேவியோடு இருக்கிறதுக்கு பேர் சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேர். அந்த தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கும். தேவையற்ற பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நல்ல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு அந்த சர்வேஸ்வரன் துணை இருப்பான். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கவலை இருக்கும். இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சபலத்தை அடைகிறார் பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். குரு பார்வை விட்டு விலகினாலும் உங்களுக்கு உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுடைய காரியங்களில் வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வழக்குகளில் வெற்றி, அரசாங்க அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசு துறை சார்ந்தவராகவோ இல்லை அரசியல் துறை சார்ந்தவராகவோ இருந்தால் காரிய வெற்றி ஏற்பட்டு ஒரு பெரிய வெற்றிக்கு உண்டான அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய எலெக்ஷனில் நிற்கணும்னு ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இதுவரை காணாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த விருச்சிக ராசியில் தான் நம்ம பாரத பிரதமரும் பிறந்திருக்காரு. அதனால் அவருக்கு அமோகமான வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்துலேருந்து தெரியக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்கள் எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. மொத்தத்தில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற மாதம் இது. 6ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால கொஞ்சம் கடன் அதிகரிக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. 6ஆம் இடத்து அதிபதியான குரு உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் வராது. கடன் மூலமாக உங்களுடைய வியாபார தொழில் விருத்திக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இந்த மாதத்திற்கு உண்டான
உங்களுக்கு சாதகமான நாட்கள், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் தரக்கூடிய நாட்கள். 1, 2, 3 இல்லை. அதே சமயம் 19, 20 உங்களுக்கு சாதகமாக இல்லை. இந்த நாட்களை விட்டுட்டு மற்ற நாட்களில் நீங்கள் எல்லா நாளும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரும். 18ஆம் தேதி ராத்திரி 9 மணி 54 நிமிஷத்துலேருந்து சந்திராஷ்டம நாட்கள் துவங்கிறது. 18 ராத்திரி 9 மணி 54 நிமிஷத்துலேருந்து 21ஆம் தேதி விடியற்காலை 7 மணி 44 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வெற்றியை தரும், அனைத்து விதமான யோகத்தையும் ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வந்துடுவார். சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு காரிய வெற்றி, தடைப்பட்ட பாக்கியங்கள் நடப்பது, திருமண யோகம் கைகூடுவது, குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுவது, பூமி தொடர்பான லாபங்கள் ஏற்படுவது, விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் கிடைப்பது, பதவி கிடைப்பது, பதவி உயர்வு கிடைப்பது, தொழில் விருத்தி ஏற்படுறது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்கு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக மட்டும்தான் இருக்குமே தவிர நெகட்டிவ் பலன்கள் பெருசாக உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் நிறையா நடக்கும். நிறையா திருமணத்துக்கு போவீங்க, நிறையா பேர்த்தோட திருமணத்தில் கல்யாணத்தில் மொய் எழுதிட்டு வருவேள். இதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையுமான்னு கேட்டால் வருமானம் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டே இருக்கும். வருமானம் வர வர உங்கள் சேமிப்பு அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், தொழில் விருத்தி ஏற்படும். சொன்ன விவசாய நண்பர்கள் தொழில் விருத்தியை அடைவார்கள், சுய தொழில் செய்பவர்கள் தொழில் விருத்தி அடைவார்கள், வியாபாரிகள் வளர்ச்சி ஏற்படும், கலைத்துறை நண்பர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த மாதம் சுக்கிரன் 11ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்கள் ராசிநாதன் உச்ச செவ்வாயோடு இணைகின்ற பொழுது கலைத்துறை நண்பர்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு அனைத்து விதமான யோகங்களையும் தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குடும்பத்துக்கு உண்டான பெருமைகளை பேசி மகிழுங்கள். அதே சமயம் பெற்ற தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு சென்று பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு சூர தேங்காய் போட்டுட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த மாதம் எனக்கு ரொம்ப அமோகமாக பண்ணி கொடுப்பா பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த மாத கடைசியில் அவருக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு காரிய தடைகள் இருக்காது, அனைத்து யோகங்களும் ஏற்படுகின்ற மாதமாக அமைந்திடும். தனுசு ராசியில் பிறந்த அன்பான நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதம் உங்களுக்காக சில விஷயங்களை பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அது கூட பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்துக்காக தான் பண்ணுவீங்க. விரையாதிபதி செவ்வாய் இந்த மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்துல உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால வருமானமும் அதிகரிக்கும், செலவுகளும் அதிகரிக்கும், காரிய வெற்றி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளின் தேவைகளுக்காக, குழந்தைகளின் திருமணத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அமைகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற மாதம். உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைத்து விட்டது. அதனால் உடம்பில் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள். 3ஆம் இடத்து சனி வெற்றியை தரக்கூடிய வகையில் அனைத்து யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுதல், குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தல், இப்படி அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகம் தென்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 1, 2, 3, 6, 7, 10, 11, 12, 13, 14, 15, 17, 18, 19, 20, 24, 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்கள் 21ஆம் தேதி காலை 7 மணி 44 நிமிஷத்துலேருந்து 23ஆம் தேதி சாயந்தரம் 7 மணி 25 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள்.
இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், தனுசு ராசிக்கு 8ஆம் இடம், கடகராசியில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால அந்த நாட்களில் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா துர்கா சப்தஸ்லோகி சொல்லிட்டு வாங்கோ, அன்றைக்கி உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். துர்கா சப்தஸ்லோகின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். அந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் அந்த சந்திராஷ்டம நாட்களில் கேட்டுட்டு வந்தால் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் காரியத்தை துவக்குங்கோ, தடைகள் இருக்காது. அடுத்த வாளுக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமத்தன்னைக்கு நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி யாருக்காவது உங்கள் கையால் இனிப்பு பதார்த்தங்களை கொடுத்து விட்டு செல்லுங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அடுத்தவனுடைய வயிறு எரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. உங்களுடைய எதிரிகளிடம் சற்று காட்டமான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தி உங்களுடைய பழைய பாக்கிகளை வசூல் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லாருமே உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்களா அப்படின்னா சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை. ஃபோன் பண்ணி பேசுவீங்க, நேரில் போய் கத்திட்டு வருவீங்க, சண்டை போடுவீங்க. ஆனால் கோபத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா கோபம் உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கும். குறிப்பாக நீங்கள் பதவி சம்பந்தமாக ஏதாவது அரசு துறையிலையோ இல்லை அரசியல் கட்சியிலையோ பதவிக்காக ஏதாவது முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதுவும் 13ஆம் தேதிக்கு முன்னாடி. 13ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சனியோடு சேர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால, தன்னுடைய சொந்த வீட்டை பாகியஸ்தானத்தை பார்க்கறதுனால தடைகள் அற்ற பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, சொந்த வீடு வாங்கிறதுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணம் கைகூடும், சொந்த வீடு அமையும், சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு யோகம் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் யாரெல்லாம் எதிரி நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதை செய்வீங்க. இதனால் உங்கள் பேரில் சில வருத்தங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்குது. அதனால் கடல் கடந்த பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குரு பார்வையில் சுக்கிரன் இந்த மாதம் முற்பகுதியில் வரைக்கும், அதாவது 11ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதன் பிறகு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால கலைத்துறை நண்பர்கள் இனிமையான வார்த்தைகள் மூலமாக வெற்றி காண்பார்கள். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். அதிகார வார்த்தைகளை கொண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த தனுசு ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்பு இருக்குது. மாத முற்பகுதியில், அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும். 19ஆம் தேதி அன்னைக்கு புதன் 7ஆம் வீட்டு அதிபதி சப்தமஸ்தானாதிபதி புதன் 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த திருமண விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்கள். நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் அதிகரிக்கின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பரிகாரம் பிராயஷ்சித்தம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானையும் விநாயகரையும் சேர்த்து வணங்க வேண்டும். தினமும் காலையில் விநாயகரை வணங்குங்க, முருகனை வழிபட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. தேவையற்ற வார்த்தைகளை பேசி எதிரிகளை சம்பாதிக்காமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷம், பணபலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உக்கிரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய, செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய, சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான மாதமாக இருக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை காணும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இழந்த வீட்டை மீண்டும் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களை அதிகாரம் கொண்டு அவர்களை திருத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூல நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 26, 27, 28 ஆகிய நாட்கள் காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி சாயந்தரம் 7 மணி 25 நிமிஷத்துலேருந்து
26ஆம் தேதி காலை 8:11 வரை உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திரன், அதாவது சிம்ம ராசியில் சந்திரன் சூரியனின் பார்வையில் இருப்பார். அதனால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் மன சஞ்சலம் ஏற்படும். உங்களுடன் பணியாற்றுபவர்கள் மூலமாக சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவர்களால் தான் உங்களுக்கு அனுகூலமும் ஏற்படும். அவர்களால் தான் உங்களுடைய குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். காரிய வெற்றி ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண விஷயத்தில் அவசரப்படாதீங்க, நிதானமாக இருந்துக்கோங்க. இந்த மகர ராசியை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையால் செயல்படுத்துவீங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசிக்குள்ள செவ்வாய் வந்துடுறாரு. அதாவது லாபஸ்தானாதிபதி ராசிக்குள்ளே வர்றதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் எதிரிகள் அல்லது உங்கள் நண்பர்களே உங்களிடம் சற்று பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் குறிப்பாக நீங்கள் உங்களுடைய சொத்தை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதற்குண்டான சுப செலவுகள், அதாவது அந்த பணத்தை கட்டி உங்களுடைய நிலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த நிலத்தை மட்டும் இல்லைங்க, பணத்தை கட்டி உங்களுடைய நகைகளையும் மீட்டெடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளை சற்று கடினமான வார்த்தைகளை கொண்டு கண்டித்து அவரை திருத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நண்பர்களாகட்டும், உடன் பணியாற்றுபவர்களாகட்டும், இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யும் தவறுகளை திருத்துவதற்குண்டான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் தேவையற்ற அபவாத பெயரை அல்லது அவச்சொல்லை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய கோபமான செயல்பாடுகள் அதற்கு காரணமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். தினமும் காலையில் வீட்டில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 15 நிமிஷத்துக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு ஓம்காரத்தை சொல்லிட்டு வாங்க. இப்படி சொல்வதன் மூலமாக மனசில் இருக்கிற பதட்டம் குறைவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி உங்களின் மீது அபவாத பெயர் வராமல் பாதுகாப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். பணப்பற்றாக்குறை சற்று அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு, அதாவது உங்களுக்கு பண பலத்தை அதிகப்படுத்துவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை அப்படின்ட்டு பார்த்தேன்னா, பெருமானை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள். முருகனையும் ஆஞ்சநேயரையும் அவர்களின் மந்திரங்களை சொல்லி வணங்குவதன் மூலமாக முருகப்பெருமான காத்தால கந்தசஷ்டி ஒரு கவச்சத்தை சொல்லி வணங்குங்க. சாயந்தரம் ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை சொல்லி வணங்குங்கள். வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு உண்டான வடமாலை சாத்துங்க. இல்லாட்டி வெண்ணெய்க்காப்பு கொஞ்சோண்டு வெண்ணெயை கொண்டு போய் சாத்திட்டு வழிபட்டு வாங்க. உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். முடிஞ்சதுன்னா இந்த வாரம் உங்களுக்கு 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தையும் பேணுவது, இந்த மாதத்திற்குண்டான சூழ்நிலையை அமைத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெற்றிக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் இந்த மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் பங்காளிகளுக்கும், அதுவும் உங்களை விட வயதில் இளையவர்களாக இருந்தால் அவர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை அமையும். அதாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இளைய சகோதரர்கள் மூலமாக செலவுகள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இப்படி சங்கடத்தை சொல்கிறீங்களேன்னு கேட்டால் அது உங்களுக்கு நல்ல விஷயம்தான். எதனால் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய தசமஸ்தானாதிபதி 10ஆம் வீட்டு அதிபதி உச்சம் பெறுவது, விரயத்தில் உச்சம் பெறுவது, தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த
தசமஸ்தானாதிபதி உச்சம் பெறுவது நன்மையை ஏற்படுத்தும். அதுக்காக முதலீடுகள், அதாவது உங்களுடைய தொழிலை விருத்தி பண்ணுவதற்கும் அபிவிருத்தி பண்ணுறதுக்கும் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக சில நண்பர்கள் உதவி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுடைய இளைய சகோதரர்களே செலவு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நாட்கள், அதாவது காரிய பலிதத்தை தரக்கூடிய தன லாபத்தை தரக்கூடிய நாட்கள்லாம் பிப்ரவரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 மற்றும் 26ஆம் தேதி காலை 8 மணி வரை. அது வரைக்கும் உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை. இந்த மாதத்தில் ஆல்மோஸ்ட் 90 டேஸ், 90% ஆஃப் டேஸ் நல்லா இருக்குது. மன சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 26ஆம் தேதி காலை 8 மணி 11 நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி ராத்திரி 9 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் உங்களுக்கு மன சஞ்சலம், குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம், அனாவசியமான வார்த்தை விரயங்கள், தப்பான வார்த்தைகளை சொல்வது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்கள் ஏதாவது வழக்குகள் இருந்ததுன்னா அன்றைக்கி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே ஏகப்பட்ட அவஸ்தைகளை சந்திச்சிட்ருக்கீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களை விட்டு போவது, இப்படி ஏதாவது ஒரு சங்கடம் இருந்துகிட்ருக்கு. உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவது, உங்கள் கூட இருக்கிறவங்களாம் உங்களை தேவையில்லாமல் குற்றஞ்சாட்டிட்டு வெளியேறுவது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் என்னதான் நியாயமாக இருந்தாலும் அது அந்த நியாயத்துக்கு பங்கம் ஏற்படுகின்ற வகையில் தான் இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசியில் இருக்கிற சனி உங்களுக்கு நியாயமான விஷயங்களை சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட தவறான வார்த்தைகளாக செயல்படுத்துகிறாரு. கொஞ்சம் முரட்டு தைரியத்தோடு செயல்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. குறிப்பாக திருமண விஷயம், கணவன் மனைவி உறவுல எல்லாம் சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. கடந்த சில மாதங்களாகவே இருக்குது. அதுவும் இந்த டிசம்பர் வரைக்கும் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டீங்க. ஜனவரியிலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல, மறுபடியும் பிப்ரவரியில் ஒரு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் இந்த மாதம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. கடன்காரங்க எல்லோரும் ஒன்றா தலையில் உக்காந்துட்டு எனக்கு இந்த க்ஷணம் பணத்தை கொடு, இந்த க்ஷணம் பணத்தை கொடுன்னு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அதற்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேமிப்புகள் இல்லாத மாதமாக இருக்கும். சேமிப்புகள் வர பணத்தை எல்லாத்தையும் கடன் கிடச்சி அப்படி சேமிக்கிறது. குடும்பம் நடத்துறதுக்கே என்னால் முடியல சார் அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள், கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் மனக்குழப்பம் அதிகரிக்கும். உங்களுக்கு மனசில் அதைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதைரியம்னா பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால அதைரியம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதனால் சில தவறான முடிவுகள், அதாவது பதட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கின்ற வாய்ப்புகள் இருக்குது. சில சமயம் பார்த்திங்கன்னா ராசியில் இருக்கிற சனியின் பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால குருட்டுத்தனமாக தைரியமாக சில முடிவு எடுத்துருவீங்க. அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் ஓவராக தைரியத்தோடு இருக்கிறதும் தப்பு, பயந்துன்னு இருக்கிறதும் தப்பு. நியாயமான விஷயத்துக்கு தைரியமாக இருங்க, நியாயமான விஷயத்துக்கு பயப்படுங்க. நேர்மையாக இருப்பது மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான பலன். இப்போது அது சப்போஸ் நேர்மை இல்லை அப்படின்னா சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுகின்ற, குற்றச்சாட்டுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் செலவு இருக்கும். 19ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வியாபாரமாகட்டும், குழந்தைகளாகட்டும், உடன் பிறந்த சகோதரர்களாகட்டும் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். பூமிக்காரகன், சகோதரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் விரயத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்திலேருந்து கிட்டத்தட்ட மார்ச் 15 வரைக்குமே சகோதரர்களால் செலவுகள் இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் 19ஆம் தேதி புதன் 5ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வராரு. 3ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் விரயத்தில் இருக்கிறதுனால இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது மார்ச் 15 வரைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் நிலமே உங்கள் கையை விட்டு போகிறதுக்கோ, உங்கள் வீடே உங்கள் கையை விட்டு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஏதாவது பேங்க்கில் அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அது பணம் கொட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதற்கெல்லாம் தீர்வு என்ன சார், எங்களுக்கு பிரச்சனையை சொல்லாதீங்க, தீர்வை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவாளுக்கெல்லாம் முருகன் வழிபாடு செய்யுங்கள். முருகனை வழிபட்டு வாருங்கள். முருகனை வழிபடுது ஸ்கந்த சஷ்டி கவச்சம், ஸ்கந்தகுரு கவச்சம், திருப்புகள் படிப்பது, இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க. வேல்மாறல் படித்து வாருங்கள்.
உங்களுக்கு அனைத்து விதமான தடைகளையும் விலக்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கும் வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கும் உண்டான உபாயத்தை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக அமைந்திட அந்த முருகனின் அருள் உங்களுக்கு கெட்டிடும். மீன ராசி, ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வராரு. 2ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால வருமானம், குடும்ப லாபம் அதிகரிக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது. லாபஸ்தானத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி புதன், 4ஆம் வீட்டு அதிபதி புதன் லாபஸ்தானத்துக்கு வராரு. அதனால் வாழ்க்கை துணை மூலமாக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூமி லாபம் ஏற்படும். தாயார் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு, தங்க நகைகள் வாங்கிறதுக்கு, வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அறிவு தொழில் பண்ணக்கூடியவங்க, அதாவது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு கட்சியில் இருக்கீங்க, ஒரு அரசு சார்ந்த தொழிலில் இருக்கீங்க, அந்த இடத்துல எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல, எனக்கு இது நாள் வரைக்கும் என்னை அங்கீகரிக்கலைன்னா இந்த மாதம் அந்த அங்கீகரிப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 9ஆம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி உச்சம் பெறுவது உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தி தடைகளற்ற வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். திருமண பாக்கியம், பூமி பாக்கியம், வீடு பாக்கியம், குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி ஏற்படுதல் எல்லாமே அமையறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. தொழில் அமையறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு மன நிம்மதியும் பூரிப்பும் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். மொத்தத்தில் மீனராசிக்கு பார்த்திங்கன்னா எதெல்லாம் இத்தனை நாள் இழுபறி நிலைமையில் இருந்ததோ அத்தனையும் உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு உங்களுடைய சொந்த வீட்டில், சொந்த இடத்துல நிம்மதியாக அமருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இது நாள் வரை உங்களுடைய பண விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் உங்களை பற்றி தப்பாக பேசினாங்களோ அவங்க வாயிலெல்லாம் பட்டுன்னு போட்டு நான் பாடுறா, நான் இப்பேற்பட்ட ஆளுன்ட்டு உங்களுடைய கௌரவத்தை நிலைநிறுத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சார் எங்களுக்கு எந்த கேட்டகரி மக்களுக்கும் சொல்லலையே, பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு, விவசாய நண்பர்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, விவசாய பொருட்கள் வாங்கி விற்பவர்களுக்கு, அரசு பதவியில் யாருக்குமே எதுவுமே சொல்லலையே, சுய தொழில் செய்பவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்தேன்னு கவலைப்பட வேணாம். அது கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால, அதாவது பிப்ரவரி 5லேருந்து மார்ச் 15 வரைக்கும் உங்களுக்கு தன யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. சுப்பிரமணிய சுவாமியை வணங்குங்கள். சுப்பிரமணிய சுவாமினா உடனே அரசியல்வாதின்னு நினைக்காதீங்க. திருச்செந்தூர் முருகனையோ அல்லது சுவாமிமலை முருகனையோ வழிபட்டு வாருங்கள். அந்த 2 முருகன்லேயே அந்த 2 தெய்வம் தான் உங்களுக்கு குருவாக இருந்து எதிரிகளை துவம்சம் செய்து உங்களுக்கு அனுகூல பலன்களையும் தன லாபத்தையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான உங்களுடைய தெய்வமாக இருக்கும். இதனால் குருவின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 6ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா 28ஆம் தேதி மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன் தான். அதனால தான் உங்களுக்கு பலன்கள் ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறதுக்கு இல்லை. சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் மாத ஆரம்பத்திலையும் இருக்குது, மாத கடைசியிலையும் இருக்குது. மாத ஆரம்பத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 6 மணி 46 நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி விடியற்காலை 1 மணி 4 நிமிஷம் வரைக்கும், 3ஆம் தேதி ராத்திரி 4ஆம் தேதி அந்த 4ஆம் தேதி விடியற்காலை 1 மணி 4 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அதே மாதிரி மாத கடைசியில் பிப்ரவரி 28ஆம் தேதி ராத்திரி 9 மணிலேருந்து மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் மாத முற்பகுதி மாத கடைசியில் வரும்பொழுது பணத்தட்டுப்பாடு ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாத சிறு மன சஞ்சலம் ஏற்படும். ஏன்னா நீங்கள் வாங்கின கடனை கொடுக்கல, இல்லை வாங்கின பொருளை கொடுக்கல, இல்லை உங்கள் மனைவி கேட்ட பொருளை வாங்கி கொடுக்கல, இந்த மாதிரி விஷயத்தில் தான் மன சஞ்சலம் ஏற்படும்.
மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திடக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் அமோகமான நற்பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.